490 பிளஸ். இந்த 490 பிளஸ்ன்றது பேச்சு வாக்குல வேணா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அத மார்க்கா கன்வே பண்றது சாதாரண விஷயமா நம்ம நினைச்சோம்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. என்னடா திடீர்னு வந்து 490 பிளஸ்ன்றாரே அப்படின்னு யோசிக்கிறியா? தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், இந்த 5 சப்ஜெக்ட்லயுமே நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா அந்த 490 பிளஸ் எடுக்க முடியும்? இன்னும் இருக்கக்கூடிய அந்த 15 நாளை எப்படி யூஸ் பண்ணா இந்த 490 பிளஸ் எடுக்க முடியும் அப்படின்றத தான் டீட்டெயில்டா விலாவரியா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸோட பேச போறோம். இது சாதாரண ஸ்டடி பிளான் கிடையாது. இதை யூஸ் பண்ணா, இதை பயன்படுத்தினா நீயும் இந்த 15 நாள்ல 490 பிளஸ் எடுக்க முடியும். லைவ் போட்டா ஒரு கூட்டம் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. சார் என்னால 490 எடுக்க முடியுமா, 400 எடுக்க முடியுமா, 450 எடுக்க முடியுமா, ஏதாவது வழி சொல்லுங்களேன், என் மார்க் இவ்வளவு சார்ன்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்ட் லைவ் போட்டாலும் 10th ஒரு பெரும் கூட்டம் வந்துருது. லைவ்ல மட்டுமா, நார்மல் வீடியோஸுக்கு வந்து கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துருது. அது மட்டும் இல்ல, 12th லைவ் போட்டு அங்கேயும் வந்து சார் நான் மேக்ஸ்ல இவ்வளோ, தமிழ்ல இவ்வளோ, சயின்ஸ்ல இவ்வளோ, சோசியல்ல இவ்வளோ, என்னுடைய ஆஃபர் இவ்வளவுதான் சார் எடுத்திருக்கேன், இது ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்ல இவ்வளவுதான் சார் எடுத்திருக்கேன், என்னால வந்து பப்ளிக்ல இவ்வளவு மார்க் எடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நபர்களுக்கான டீட்டெயில்டான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஒரு 10 ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். இந்த ட்ரிக்ஸ் சாதாரணமான ட்ரிக்ஸ் இல்ல. இதுக்கு முன்னாடி ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன், ஆனா அதை நீ பயன்படுத்தினியா, அதனால பலன் அடைஞ்சையா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ட்ரிக்ஸ நீ யூஸ் பண்ணா எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்றதான் பேச போறோம். தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், அப்புறம் என்னங்க, எந்த சப்ஜெக்ட்லயுமே நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாத விஷயங்கள். சரி, ஓகே, வளவளன்னு பேச விரும்பல, வீடியோக்குள்ள டைரக்டா போயிடலாம். ஏன்னா நாள் கம்மியா இருக்க மாதிரி நேரமும் கம்மியா இருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் நைட்டு 12:20. 12:20க்கு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ வருது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே இன்னைக்கு போட வேண்டிய ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அது வேற ஒரு கண்டென்ட்ல வேற ஒரு சப்ஜெக்ட் பத்தி எடுத்தாச்சு. ஆனா திடீர்னு ஞான உதயம் பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பிறந்த ஞான உதயம் தான் லாஸ்ட் 15 நாள் ஆச்சு. நம்ம 10th பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நீங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும், அந்த 490 பிளஸ் எப்படின்றத பத்தி டீட்டெயில்டா அவங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. கரெக்டா 12:20க்கு எடுத்துட்டு இருக்கோம். இப்பதான் எங்க இன்ஸ்டியூட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்க எல்லாம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து நைட் ஸ்டடி எக்ஸாம் முடிச்சுட்டு 10th பப்ளிக் மாடல் எக்ஸாம் தமிழ் முடிச்சிருக்கான். அப்புறம் 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தூங்க போறோம். சரியா? சரி, எதுக்கு உங்க கதை எதுக்கு சார் எங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏன் சொல்றேன்னா, நாங்க எந்த டைம் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த டைம் வரைக்கும் பசங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்றதான தேவை இந்த ஸ்டடி பிளானுக்கு. அப்ப நீங்களும் இனி வர நாட்கள்ல எந்த டைம் வரைக்கும் படிக்கணும், எப்படி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்ன்றது தேவைதானே. நாங்க என்ன பண்றோம்ன்றத நீங்களும் ஃபாலோ பண்ணாதானே நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டேன். அப்புறம் என்ன, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த முக்கியமான வேலை என்னது? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது. ஒரு மனசாட்சி இருக்கா? இவ்வளவு பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் ஏதாவது போட்டா என்ன ஆயிட போறீங்க? தயவு செய்து லைக்க போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? நிறைய வீடியோஸ் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால லைக்க முதல்ல போட்டு விட்டுருங்க. சரியா? இந்த வீடியோவை நீ 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்து பயனடைஞ்சா போதாது, உன் ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து பயனடைஞ்சாதான் இந்த லாஸ்ட் 15 டேஸ்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த பிளான்ஸை ஃபாலோ பண்ணா உங்களால அந்த 490 பிளஸ்ன்றது கன்ஃபார்மா கிடைக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும்ல. பண்ணிட்டீங்களா? பண்ணாம இருக்கீங்களா? அந்த ஷேர் பட்டன் அப்படி ஒரு கிளிக்கி அப்படியே வாட்ஸ்அப்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தா இல்ல உன் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா இந்த வீடியோக்கும் மரியாதை, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்க பிடிசிக்கும் மரியாதை, வீடியோ பாக்குற உனக்கும் மரியாதையா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, அந்த ஷேர் பட்டன் ஒரு அமைக்கி உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டேட்டஸ் வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க நல்ல மார்க் கண்டிப்பா எடுத்துருவீங்க. ஓகேவா? சரி, ஓகே, வேலை ஒன்றும் பேச வேணாம், வீடியோ போயிருவோம். 490 பிளஸ் சாத்தியமா சாத்தியம் இல்லையா இந்த 15 டேஸ்ல? எத்தனை பேருக்கு 450க்கு மேல எடுக்கணும், 400க்கு மேல எடுக்கணும் சார், நான் 490 பிளஸ் எடுக்கணும்ன்றத இப்பவே கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கமிங் டியூஸ்டே, வர செவ்வாய்க்கிழமை ஒரு 5 டீச்சர்ஸ் சேர்ந்து லைவ்ல வரப்போறோம்.
ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நேத்து 10th சயின்ஸ் லைவ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஏன்னா ஒய்ஃபை என்ன பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கிளாரிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும், லைவ் எல்லாம் பக்காவா வந்துடும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா? அதனால கம்மிங் டியூஸ்டே ஒரு பயங்கரமான லைவ் வரப்போம். 5 சப்ஜெக்ட் டீச்சரும், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட் டீச்சரும் அந்த லைவ்ல நிக்க போறோம். என்ன பண்ண தெரியுமா, 5 சப்ஜெக்ட் டீச்சருமே அந்த லைவ்ல இந்த 490 பத்தி டீச்சர்டா பேசுறது மட்டும் இல்லாம, இந்த 490 எடுக்கிறதுக்கு தமிழ்ல என்ன, இங்கிலீஷ்ல என்ன, மேத்ஸ்ல என்ன, சயின்ஸ்ல என்ன, சோசியல்ல என்ன படிச்சா இம்பார்ட்டன்ட், 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4, 5, 6, 8 சொல்லிட்டு 7 சொல்லிட்டு எல்லா இம்பார்ட்டன்ஸ் அன்னைக்கு மொத்தமா இறக்க போறோம். கம்மிங் டியூஸ்டே நாளை குறிச்சுக்கோ, சரியா நேரம் 7:30 ஈவினிங், சரியா? நாளை குறிச்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, இப்ப என்ன சார் 490? நான் தான் முதல்ல சொல்லிட்டல, யாருக்கு 490 எடுக்கணும், 450 எடுக்கணும், 400 மேல எடுக்கணும்னு சொல்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுறாத, அது பக்கத்துல உன்னோட ஆஃபர்ல நீ எவ்வளவு எடுத்திருக்க டோட்டல் சப்ஜெக்ட் வரையா போட்டு விடுங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் போன அந்த வீடியோல உங்க பேரை சொல்லி இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளவு மார்க் எடுத்திருக்க, ஆஃபர்ல இவ்வளவு சப்ஜெக்ட்ல இருக்க, எந்த சப்ஜெக்ட்ல கம்மியா இருக்க, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழின்றத டீட்டெயிலா சொல்லுவோம். சொல்லிடலாம் தானே? சொல்லிடலாம். சரி, ரைட்டு. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இதுல எவ்வளவு நேரம் நீங்க தூங்கலாம்னு நினைக்கிறீங்க? 8 மணி நேரம் தூங்கினா போதாதா? ஒரு மனுஷனோட சராசரியான உறக்க நேரம் 8 மணி நேரம். அதனால 8 மணி நேரம் பண்ணி நல்லா வந்து தூங்கிருங்க. மீதி எவ்வளவு நேரம் இருக்கு 24 மணி நேரத்துல? 16 மணி நேரம் இருக்கா? 16 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்தை 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்தை என்ன பண்ணுங்க, சாப்பிடுறதுக்கு, ஓகேவா? நீங்க மத்த ரிலாக்சேஷனுக்காக ஒதுக்கிக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இருக்குல்ல, இந்த 12 மணி நேரத்தை நமக்கு இன்னொரு புதிய 15 இல்ல 18 நாள் கிட்ட இருக்கு, ஓகேவா? இந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணிக்கணும், கடைசி ஒரு 3-4 நாட்களை மட்டும் தமிழுக்கு ஒதுக்கிட்டா மீதி எத்தனை நாள் இருக்கும்னா ஒரு 12-13 நாள் இருக்கும், ஓகேவா? இந்த 12 நாட்களை நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள் பிரிச்சுக்கோங்க. 4x3 12ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள். ஃபர்ஸ்ட் மேக்ஸ், அப்புறம் அடுத்த 3 நாள் சயின்ஸ், அடுத்த 3 நாள் சோசியல், அடுத்த 3 நாள் இங்கிலீஷ், அப்புறம் கடைசி நாட்கள் என்ன தமிழ். இப்போ உடனே எல்லாரும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுவேன், சார் அடுத்த வாரம் ஃபுல்லா பப்ளிக் பிராக்டிகல் சார். பிராக்டிகல் இருக்கட்டும், யாரும் வேணாம்னு சொல்லல, ஓகேவா? நேத்தே வீடியோ போட்டாச்சு, பிராக்டிகல்ஸ் எப்படி, அதுக்கு எப்படி நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டீட்டெயிலா போட்டாச்சு. பார்க்கலாம், அந்த வீடியோ பாத்துக்குவாங்க. பிராக்டிகல் 25 மார்க் என்ன வழிமுறைகள், ஓகேவா? எப்படி பிராக்டிகல் 25 மார்க் போடுறாங்க, அது முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்னன்றதுலாம் டீட்டெயிலா நேத்தே சொல்லிட்டேன். பார்க்கலன்னா இந்த வீடியோ ஓபன் பண்ணுங்க, பார்த்துட்டு வந்துருங்க, சரியா? பிராக்டிகல் இப்ப நாளைக்கு பப்ளிக் பிராக்டிகலா, இன்னைக்கு என்ன பண்ணு, பப்ளிக் பிராக்டிகலுக்கு படிச்சுக்கோ இன்னைக்கு ஈவினிங், ஓகேவா? அதுக்கு முன்னாடி தேவையில்லாம மாடல் பிராக்டிகல் படிக்கிறேன், அதுக்கு படிக்கிறேன், இதுக்கு படிக்கிறேன், ரிவிஷன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணாக்காத. ரிவிஷன் வேஸ்ட், பூஜ்யம், ஓகேவா? உன்னுடைய டார்கெட் பப்ளிக் எக்ஸாம், அதை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சு. சரி, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இருக்கு, 3 நாள் 3 ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா, சரி எப்படி படிக்கிறது சார் அப்படின்னு கேட்கல, அதுக்காக தான் ஒரு பிளான் வந்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மேக்ஸ்னு எடுத்துக்கோ, ஓகேவா? சப்ஜெக்ட் வரையா பிளான் சொல்ல போறேன். நோட் இருந்தா நோட் எடுத்துக்கோ, தயவு செய்து நோட் இருந்தா நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோ, ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேக்ஸ் 3 நாட்கள், ஃபர்ஸ்ட் 3 டேஸ் மேக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது நம்மளுக்கு கொடுத்துருக்க கோல்டன் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டுருக்கோம், ஆல்ரெடி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல, அந்த 100 கோல்டன் 5 மார்க்ஸ் மேக்ஸ் வீடியோ என்ன பண்ணுங்க, பார்த்து அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் PDF எடுத்து அந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுங்க ஃபுல்லாத்தையும், ஓகேவா? மிஞ்சி போனா 1.5 நாள் அந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுங்க. மீதி 1.5 நாள்ல அந்த 2வது நாள் அரை நாள் இருக்குல்ல, அந்த அரை நாள்ல ஜாமெண்ட்ரி கிராஃப் அப்புறம் 1 மார்க் இது ஃபுல்லாத்தையும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு. லாஸ்ட் டே என்ன பண்ணிருந்தா, காலையில எந்திரிச்சோன்னா கரெக்டான ஒரு 6 hours to 8 hours 2 மார்க்ஸ் எழுதி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சு. நீயே ஒரு கொஸ்டின் எடுத்து மேக்ஸ் மாடல் கொஸ்டின் எக்ஸாம் எழுதி முடிச்சு. அப்ப 3 நாள்ல நீ எவ்வளவு மார்க் எடுக்கிறேன்னு பாரு. நீ 80 எடுத்தாலும் 60 எடுத்தாலும் 90 எடுத்தாலும் பெருக்க சந்தோஷம், ஏன்னா 3 நாள் படிச்சு எடுக்கிற. அது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி எழுதி வரும் பத்தியா, அப்ப அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸுக்கு. அடுத்த சப்ஜெக்டா சயின்ஸ் வச்சுக்கோங்க. சயின்ஸும் சேம் அதே மாதிரி தான். முதல்ல படிக்கணும் 7 மார்க்கே 4 மார்க்கே படிக்கிறதுக்கு வழியே பாருங்க, ஓகேவா? 7 மார்க். இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னதுமா, தனியா நமக்கு 7 மார்க் ஒரு கொஸ்டின் கிடையாது. நீங்க 2 மார்க் அண்ட் 4 மார்க் படிக்கிறது தான் என்ன மாற போகுது, 7 மார்க்கா மாற போகுது. அதனால நீங்க 7 மார்க்ன்ற கொஸ்டின் படிச்சுட்டாலே அதுல இருந்து 4 மார்க்கா பிரிஞ்சிடும், வந்து 2 மார்க்கா பிரிஞ்சிடும், ஓகேவா? அதனால 7 மார்க் முதல்ல என்ன பண்ணுங்க, தரவா படிங்க, ஓகேவா? முதல்ல 7 மார்க்க தரவா ஒரு நாள் ஃபுல்லா படிச்சுட்டு, அப்ப அந்த மெட்டீரியல் அந்த கைடு உங்ககிட்ட இருந்தா உங்களால ஈஸியா நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போதைக்கு எங்களுக்கு மேக்ஸும் தமிழும் அவைலபிள் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேவா?
ஒரு பீஸ் சாரி ஒரு சப்ஜெக்ட்க்கு 150 rupees நீங்க ஆர்டர் பண்ணி ஜிபே பண்ணிட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. மற்ற சப்ஜெக்ட் கம்மிங் டியூஸ்டேக்குள்ள ரெடி ஆகும். அதுக்குள்ள மற்ற சப்ஜெக்ட் கேட்டு தொல்லை பண்ணாதீங்க. மற்ற சப்ஜெக்ட் வந்த உடனே கண்டிப்பா அப்டேட் கொடுக்குறோம். ஓகே, இதுதான் விஷயம். அப்புறம் சயின்ஸ் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 7 மார்க் படிச்சுக்கோங்க. டே 2 வந்து 4 மார்க் படிங்க. டே 2 4 மார்க் படிச்சு முடிச்சிட்டியா, டே 3 வந்து என்ன பண்ணு 2 மார்க் 1 மார்க் படிச்சு அன்னைக்கு ஈவினிங் சயின்ஸ்ல என்ன பண்ணிருங்க ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா, எழுதி முடிச்சா நீ எந்த மார்க் எழுதுறோம் தெரிஞ்சிடும். ஓகேவா, அடுத்த சப்ஜெக்டா நீங்க பண்ண வேண்டியது சோசியல். சோசியல் சேம் அதேதான். டே 1 என்ன பண்ணுங்க 5 மார்க் செக்ஷன் ஃபுல்லா அதுல வந்து உங்களுக்கு டைம் லைனு மேப் எல்லாமே சேர்த்து 5 மார்க் செக்ஷன் 10x5 இருக்குல்ல, அந்த 10x5 செக்ஷன் ஃபுல்லாவே தரமா படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா டே 2ல வந்து 8 மார்க்ல வரும். 8 மார்க் நம்ம 5 மார்க் படிக்கிறதா, பட் இருந்தாலும் அந்த 8 மார்க்கான இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். ஓகேவா, அந்த வீடியோ கொடுத்துருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் 8 மார்க் மேப் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் 2 மார்க்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. டே 3ல வந்து 1 மார்க் ரிவைஸ் பண்ண எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு டே 3யோட ஈவினிங் சோசியல் ஒரு எக்ஸாம் எழுதிடுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த சப்ஜெக்ட் என்னது இங்கிலீஷ். இங்கிலீஷ் சேம் அதேதான். 10x5 செக்ஷன் அந்த பேராகிராஃப் அந்த செக்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட் சம்மரி ஓகேவா நோட் மேக்கிங் ஓகேவா இது எல்லாமே கூட அந்த 10x5 செக்ஷன் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் டே 2ல வந்து 8 மார்க்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. டே 2ல 8 மார்க் வித் கிராமர் செக்ஷன் ஓகேவா, போயம் அப்ரிசியேஷன் ஓகேவா, இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. டே 1ல வந்து 2 மார்க் அந்த 1 மார்க்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு அதையும் இங்கிலீஷும் எக்ஸாம் எழுதுங்க. அப்புறம் ஃபைனல் கால் நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, தமிழையும் தரவா படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. இப்படி நீங்க 3 நாள் ஒரு சப்ஜெக்ட்னு கண்டிப்பா பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா, நான் இப்ப இத பண்ணாலே இத படிச்சாலே நீங்க 490 எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா நான் சொல்ற இந்த 5 மார்க் 8 மார்க் டே 1ல சொல்றல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, உனக்கு என்ன ஆகும்னா வந்து ஒரு 70 to 80 மார்க் நீ இந்த எக்ஸாம்ல கேதர் ஆயிட்டேன்னா பப்ளிக் எக்ஸாம் நடுவுல உங்களுக்கு லீவ் வருது ஒரு சப்ஜெக்ட் அப்ப படிக்கும்போது ஈஸியா எல்லா சப்ஜெக்டும் 95 மேல 98 மேல எடுத்துட முடியும். அந்த மார்க் வந்துச்சுன்னா நீ அழகா 480 பிளஸ் 490 பிளஸ் சாலடா வந்துடும். அப்ப இந்த 480 பிளஸ் 490 பிளஸ் இதான் வாய்ப்பு. சிம்பிளா சொல்ல போனா உனக்கு சென்டமுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்க வித் ஆன்சரோட வித் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோட வித் புக் இன்னர் கொஸ்டினோட கம்பல்சரி கொஸ்டின்ஸோட நாங்க மேக் பண்ணிக்க எங்களோட கைடு உங்ககிட்ட இருந்தா ஈஸியா வாழ்ந்துக்கலாம். ஓகேவா, அதனால கண்டிப்பா தேவைப்படும் பட்சத்துல நாங்க யாரையும் கம்பல் எல்லாம் பண்ணல. ஓகேவா, உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க வாங்கிக்கோங்க, தேவை இல்லை அப்படின்றவங்க நீங்க நாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போறோம்ல அந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லா லிங்க்லயும் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு சென்டம் வேணும் கண்டிப்பா நான் சென்டம் எடுக்கணும் சார் 150 rupees தானே நாங்க எதுக்கோ செலவு பண்றோம் ஒரு சப்ஜெக்ட் 150 rupees தானே நாங்க வாங்கிக்கிறோம்ன்றவங்க இப்பவே தமிழையும் மேக்ஸையும் ஆர்டர் பண்ணி 300 rupees அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் அண்ட் மேக்ஸ் மெட்டீரியல் வந்துடும், கைடு வந்துடும். நீங்க அதை வச்சு நல்லாவே படிக்கலாம். ஓகேவா, அப்புறம் என்ன 490 பிளஸ் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பயப்படாத, ஒரு தைரியமா ஓகேவா, தைரியமா இருந்தாலே 490 பிளஸ் கன்ஃபார்ம் எடுத்துட முடிஞ்சிடும். முக்கியமான விஷயங்கள் ஹெல்த் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. ஓகேவா, உடம்பு காலகட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. ஓகேவா, உடம்ப பாத்துக்கோங்க, நல்லா படிங்க. ஓகேவா, நல்லா தண்ணி குடிங்க வெயில் காலமா இருக்கிறதுனால. ஓகேவா, பிராக்டிகல் எக்ஸாம் பத்தி ரொம்ப பயப்படாத, தைரியமா ஹேண்டில் பண்ணு, நல்லபடியா மார்க் எழுதுங்க. நீங்களும் கண்டிப்பா 490 பிளஸ் எடுப்பீங்கன்ற அந்த பிளெஸிங்ஸோட உங்களுக்கு பிளெஸிங் இன்ஸ்டியூட் அந்த வாழ்த்துக்களோட இந்த வீடியோக்கு ஒரு எண்டு கடை கொடுத்துறேன். 490ன்றது கனவுல நினைவாக போறது. நன்றி, வணக்கம்.